ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலும் கூட மார்க் 9ஆம் அதிகாரத்தை நீர் தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு நீர் பேசியிருக்கிறபடியால் நன்றி. உம் நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு இடைப்படும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கு மார்க்கு 9ஆம் அதிகாரம் நம்முடைய தியானமாய் இருக்கிறது. மார்க் 9ஆம் அதிகாரத்திலே உலகத்திலே எந்த தலைவர்களும் செய்யாதது, எந்த மகான்களும் செய்யாதது, யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு சம்பவம் இயேசுவினுடைய சரீரத்திலே நடக்கிறது. இயேசு மறுரூபமாகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மறுரூபமாகிறார். இந்த செய்திக்குள்ள போவதற்கு முன்பதாக மறுரூபத்தை பற்றின சில ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு தான் போக வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துவாராக. இந்த மறுரூபம் கிறிஸ்தவர்களுக்கு அவசியம் என்பதை இன்றைய தியானம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. இன்றைய தியானத்திலே கர்த்தர் நமக்கு மறுரூபம் அவசியம், நாமும் மறுரூபம் ஆகப் போகிறோம் என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தை நான் 6 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். 9ஆம் அதிகாரம். முதல் பகுதி இயேசுனுடைய மறுரூபம். 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். 2வது பகுதி ஆவிக்குரிய உலகத்தில் இயேசுவினுடைய வல்லமை. பிசாசு பிடித்திருந்த மனிதன், நுரை தள்ளியிருக்கிற மனிதன், அந்த மகன், தகப்பனுக்கு விசுவாசம் இல்லை, உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது, யாரும் அந்த மகனை காப்பாற்றவில்லை, இயேசு காப்பாற்றுகிறார். அது எப்படி என்று படிக்கப் போகிறோம். 14 29 வரைக்கும். பிறகு 3 வசனங்கள் தான் 3ஆம் பகுதி. இயேசுனுடைய மிஷன், தி மிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் டு டை. எல்லாம் ஒரு காரணத்தோட உட்கார்ந்திருக்கோம். நம்ம எல்லாரும் நம்முடைய தரிசனம் சொல்றோம். உங்க விஷன் என்ன? உங்க ட்ரீம் என்ன? உங்க லட்சியம் என்னன்னு கேட்கிறோம். இயேசுவை கூப்பிட்டு உங்க லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உனக்காக மரிப்பது என்று சொல்லுவார். அதை ஒரு 3 வேர்ஸ்ல அவர் சுட்டி காட்டியிருக்க போறார். 33ஆம் வசனத்து 37ஆம் வசனம் நம்முடைய 4வது பகுதியில ஜீசஸ் என் ராஜ்யத்தில் எவன் முதன்மையாயிருப்பான் என்பதை பற்றி பேச போகிறார். எல்லாருடைய ராஜ்யத்திலும் முதன்மையாயிருப்பவன் ராஜா, தலைவன் என்று. ஆனால் இயேசுனுடைய ராஜ்யத்தில் முதன்மையாயிருப்பவன் ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன், தி சர்வன்ட் என்பதை உலகத்தை ஆளப்போகிற 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிற ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம், அவருடைய ஊழியம் என்பது பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய நம்முடைய ஆழங்களுக்கு புரியாத வகையாய் இருக்க போகிறது என்பதை 5வது பகுதியில் படிக்க போறோம். 38ஆம் வசனத்தில் இருந்து. பிறகு 50ஆம் வசனம் முடிவதற்குள்ளே இடறலை பற்றி படிக்க போகிறோம். நம்மால் யாரும் இடறல் அடையக்கூடாது. நம்மால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மால் ஜனங்கள் போதகர்களாக வேண்டும். நம்மால் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளாக வேண்டும். நம்மால் சபைகள் நிறுவப்பட வேண்டும். இந்த ஒருவன் வாழ்ந்ததினால் இங்கே ஒருவன் இடறல் அடைந்தான், ஒருவன் கெட்டுப்போனான், ஒருவன் பாவியானான் என்கிற செய்தி வரக்கூடாது என்பதை பற்றி சொல்லுகிறார். த டிஸ்ட்ரக்டிவ் பவர் இஸ் வெரி டேஞ்சரஸ் என்பதாக பேச போகிறார். 6 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரதானமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறது தி டிரான்ஸ்பிகரேஷன். என்னுடைய செய்தியினுடைய முதல் பகுதிக்கு நான் இப்பொழுது வருகிறேன். டிரான்ஸ்பிகரேஷன். இந்த டிரான்ஸ்பிகரேஷன் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில மெட்டமார்பி, மெட்டர்மார்போ என்று சொல்லப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லமா? இது கிரீக் லாங்குவேஜ். ஹிஸ்டனாட் என்று ஹீப்ரூ லாங்குவேஜ் சொல்லுது. ஏதோ ஐயா புரியாத பேசுறாரு நீங்க நினைச்சுக்காதீங்க. எந்த மொழியில முதல்ல சொன்னாங்களோ அந்த மொழியை சொல்றேன். ஐ மீன் எபிரேய மொழியில ஹிஸ்டனாட், ஹா என்கிற எழுத்து, அதான் ஹே என்கிற எழுத்து, ஷின் என்கிற எழுத்து, டா என்கிற எழுத்து, நா என்கிற எழுத்து, வா என்கிற எழுத்து, திரும்பவும் டா என்கிற எழுத்து. ஹிஸ்டனாட். ஹீப்ரூல மன்னிக்கும், கிரீக்ல மெட்டமார்போசிஸ். இந்த மெட்டமார்போசிஸ் என்கிற எழுத்து, இந்த வார்த்தை நமக்கு பழக்கமான வார்த்தை. ஏன்னா நீங்க சயின்ஸ்ல படிக்கும்போது பட்டாம்பூச்சி பற்றி, வண்ணத்து பூச்சி பற்றி படிச்சிருந்தீங்கன்னா அதில் மெட்டமார்போசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பற்றி நமக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. அதனால் மெட்டமார்போசிஸ் நமக்கு தெரிஞ்சது, கிரீக் நமக்கு தெரிஞ்சது.
புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு ஹீப்ரு மொழியில. ஆனால் இந்த மறுரூபம் என்கிறது 2 பைபிள்லயும் நாம் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் இதை படிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் எங்கே படிக்கிறோம் என்றால், நமக்கு எல்லாருக்கும் நன்கு தெரிந்த நம்முடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிற எலியா. எலியா மறுரூபம் மானார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கிறோம். எலியாவுக்கு முன்பதாக ஒரு சீனியர் இருந்தார், அவரும் மறுரூபமானார். யாராவது பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனோக்கு. ஆமென். எழுதிக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? அலர்ட்டா இருக்கிறீங்களா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவன் மறுரூபமானான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே நம்முடைய தலைவனாகிய நம்ம எல்லாருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஃபட்டாய் விளங்குகிற எலியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மறுரூபமானார். வாட் இஸ் this transfiguration? What is this metamorphosis? What is this histonaut? என்ன இது என்று நாம் படித்தோம் என்றால், ஆமென், catching up to heaven without death. சாகாம கர்த்தர் கையில போய் சார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, நான் சாக கூடாது, சாகாம ஆண்டவர் கையில போயிடணும். ஆண்டவர் கையில போறதுக்கு ஒரு வழி இருக்கு, மரணம். மரித்த பிறகு தேவனிடம் போகலாம். 2 பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள். ஜீசஸ் பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன் ஜீவனை சொல்லுங்க விட்டார், ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஜீசஸ் மரிச்சாரா? அதனால நம்ம மரணத்தை பத்தி பயப்பட தேவையில்லை. இயேசு போன பாதை தான் நம்மளும் போக போறோம். ஆமென். எல்லா பாதையிலும் இயேசு இயேசு என்று எழுதப்பட்டிருக்கும். அவர் பெயர் நம்மை பத்திரமாய் கூட்டி கொண்டு போகும். ஆமென். ஸ்தேவான், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல ஸ்தேவான், அவரை கல்லெறியும்படி அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவரை கல்லெறியும் போது அவர் முழங்கால் படியிட்டார். அவருக்கு தெரியும், he was preparing to die, மரிப்பதற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். அவர்கள் கல்லெறியும் போது பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன் ஜீவனை விடுகிறான். விடுவதற்கு முன்பதாக அவன் பார்க்கிறான், இதோ வானம் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய வலது பார்சத்தில் மனுஷகுமாரன் எழுந்து நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டான். That is death. But today Jesus is transfiguring. அவர் மறுரூபம் ஆகுகிறார். Transfiguration will not come to a common man. Transfiguration will come to the chosen people. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இது வரும். ஆமென். நம்முடைய செய்தியில நீங்க 6 பகுதி படிக்க போறோம்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டை தான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜீசஸோட டிரான்ஸ்பிகரேஷனை பத்தி 3 காஸ்பல்ல எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு தன்னுடைய 17ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் பண்ணுகிறார். மார்க் இன்றைக்கு 9ஆம் அதிகாரம் ரெக்கார்ட் பண்ணுகிறார். லூக்காவும் 9ஆம் அதிகாரத்துல ரெக்கார்ட் பண்ணுகிறார். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்றால், டிரான்ஸ்பிகுரேஷனை பற்றி நமக்கு எழுதி கொடுத்த ஏனோக்கு டிரான்ஸ்பிகர் ஆனார், ஏனோக்கு காணப்படாமல் போனார், கர்த்தரிடம் போய்விட்டார் என்று எழுதின மோசேவும், உண்மையாகவே மறுரூபமாகி பரலோகம் போன எலியாவும் அந்த இடத்தில் வருகிறார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஜீசஸ் தன்னுடைய மரணத்துக்கு தான் ஆயத்தப்படுத்தும் பொழுது ஜீசஸை ப்ரிப்பேர் பண்ணும்படியாகவும், ஜீசஸுடைய 3 ஜெனரல்ஸ் என்று சொல்லலாம், பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 ஜெனரல்ஸ் நின்று கொண்டிருக்கும் போது, 3 சுவிசேஷகர்கள் அல்லது 3 அப்போஸ்தலர்கள் நின்று கொண்டிருக்கும் போது, இந்த ப்ராஜெக்ட் 6 பேருக்கு முன்பதாக நடக்கிறது. ஜீசஸ், மோசஸ், எலியா, பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர் மனிதர்களாக இருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். புரிந்து கொள்ளுங்க. மோசேவும் எலியாவும் ஆவியின் வடிவில் இருக்கிறாங்க. ஜீசஸ் மத்தியிலே நின்று மனுகுலத்துக்கும் மனுஷ உலகத்துக்கும் மண்ணினாலான உலகத்துக்கும் ஆவினாலான உலகத்துக்கும் மத்தியஸ்தராய் நின்று, இந்த மண்ணில் இருக்கிற மனிதன் அந்த விண்ணுக்கு போக அவன் கட்டாயமாக டிரான்ஸ்பிகர் ஆக வேண்டும், அவன் மறுரூபம் ஆக வேண்டும் என்பதை காட்டிக் கொடுக்கிறார். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஜீசஸ் நடுவில் நிற்கிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த சைடு இருக்காங்க. அவங்க இன்னும் சாகல. கரெக்ட் தானே? மரணம்னா அவங்களுக்கு பயம். இந்த சைடு எலியாவும் மோசேவும் இருக்கிறாங்க. மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். எலியா மரிக்காமல் பரமேறி போயிருக்கார். ஜீசஸ் நடுவில் நிற்கிறார். 2 பேருக்கு நடுவில் பிரிட்ஜா இருக்கார். எத்தனை பேருக்கு மோசே மாதிரி கர்த்தரால் அடக்கம் பண்ணணும்னு ஆசை? ஒரு டீம் சொல்லும். எத்தனை பேருக்கு எலியா மாதிரி பரமேறி போகணும்னு ஆசை? ஒரு டீம் சொல்லும். ஆமென். இந்த 2 வழியில் நீங்க போனாலும் நடுவில் ஜீசஸை கிராஸ் பண்ணி தான் போக வேண்டும் என்பதை இயேசு அங்கே வாழ்ந்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. You cannot go to heaven without dying. You cannot go to heaven without transfiguring.
மரித்தவர்கள் கூட மரித்து பரலோகம் போவார்கள் என்று சொல்லவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று இயேசு அந்த கல்வனை பரதீசுக்கு தான் கூட்டு போனாரு. ஆனால் மறுரூபமாகுகிற அனுபவம் தான் நம்மை பரலோகம் கூட்டிக் கொண்டு போகும். வசனம் சொல்கிறது 1 தெசலோனிக்கேயராய் இருந்தாலும், கொரிந்தியருக்கு எழுதின நிருபமாய் இருந்தாலும், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் கூட பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான் சொல்வார். நாம் அனைவரும் மறுரூபமாக வேண்டும். 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால், அவர் பாடிஸ் will become glorified bodies like Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் போட்டு நம்ம சரீரம் மாறும். அப்பதான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. புரியுற மாதிரி சொல்றேன். மனிதர்கள் மரித்தால் அடக்கம் பண்ணப்படுவார்கள். உயிரோடு இருந்தால் பூமியில வெயிட் பண்ணுவார்கள். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்து மறுரூபமாக்கப்பட்டு பரலோகம் போவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகம் போவோம். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்கு தான் ஹீப்ரு மொழி ஒரு பெயர் சொல்கிறது. அந்த அனுபவத்துக்கு தான் நம்முடைய கிரேக்க மொழியும் ஒரு பெயரை சொல்கிறது. கிரேக்க மொழி சொல்லுகிற பெயர் மெட்டமார்போசிஸ் என்று, ஹீப்ரு மொழி சொல்கிறது ஹிஸ்டனாட் என்று சொல்லி. அல்லேலூயா. ஹிஷ்டனட் என்று சொல்லுகிறது. ஆமென். இந்த ப்ராசஸை ஜீசஸ் அண்டர்கோ பண்ணுகிறார். இதை அவருடைய 3 அப்போஸ்தலர்கள் பார்க்கிறார்கள். இதுதான் விஷயம். பெயர் சொல்லுங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். They were called as the favorites of the Lord. Hallelujah. He was very close. They were very close to him. He was very close to them. உயர்ந்த மலை மேலே கொண்டு போகிறார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகிறது. வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கூட்டி கொண்டு போகிறார். மேத்யூ இன்னும் கொஞ்சம் டீப்பா ரெக்கார்ட் பண்ணுவார். அவருடைய முகம் சூரியனை போன்று பிரகாசித்தது. ஆமென். சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இந்த சூரியனை போன்று பிரகாசமாய் வந்தது. அந்த சூரியன்ல ஹைட்ரஜன், ஹீலியம் என்ன நடக்குது என்பதெல்லாம் வேற ஒரு நாள் நான் இன்னைக்கு பேசுறேன். அவ்வளோ பவரை தான் கண் முன்பதாக பார்க்கிறார்கள். அவர்கள் ஒன்றுமாக இல்லை. அவருடைய வஸ்திரம் சோ பவர்ஃபுல் லைக் லைட் மாறிவிட்டது. இது ஒரு புதிய அற்புதம் அல்ல. இது இயேசுக்குள் இருந்த அற்புதம். This was something which was already there in Christ. ரட்சிக்கப்பட்ட மகனே, ஞானஸ்தானம் பெற்ற மகனே, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற மகளே, உனக்குள்ளே இந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் உன்னை எதிர்த்தாலும் உன்னை இந்த அனுபவத்துக்குள் வைத்திருக்கிறார். நாம் என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றோமோ, என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அன்றையிலிருந்து பரலோக தந்தை நம் தேவனாய் மாறுகிறார். அவர்கள் ரத்தத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல, புருஷ சித்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் மறுரூபமாகிறார். காட்சி இவர்கள் காண்கிறார்கள். புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் கட்டாயமாக திறந்திருக்கப்பட வேண்டும். எலிசா தீர்க்கதரிசி ஒரு விசை தோத்தான் என்று சொல்லுகிற அந்த நாட்டிலே இருக்கும் பொழுது சீரிய படைகள் எலிசா தீர்க்கதரிசி அரவுண்ட் பண்ணுது. எலிசா தீர்க்கதரிசி மட்டும் தான் இருக்கிறார். அவருடைய அசிஸ்டன்ட் மட்டும் இருக்கிறான். அப்ப அந்த அசிஸ்டன்ட்டோட கண்ணுக்கு சீரிய படைகளை பார்த்ததும் பயந்துட்டான். அவன் அலறான். எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரியவர்கள் அதிகமானவர் என்று சொல்லும்போது அவன் நம்பல. கர்த்தாவே அவன் கண்களை திறம் என்று சொல்லும்போது கண்களை திறக்கிறார். அப்பதான் பார்த்தான், அக்னி மயமான ரதங்கள் அவர்களை சுற்றி இருக்கிறதை காண்கிறார்கள். ஆமென். நம்ம கண்ணு திறந்தா நமக்கு கர்த்தர் தெரிவார். நமக்கு கண்ணு திறந்தா எலியா தெரிவார், மோசே தெரிவார். ஹல்லேலூயா. இந்த எலியாவை பற்றியும் மோசேயை பற்றியும் யூதா நிருபக்காரர் சொல்லியிருப்பார். யூதா தன்னுடைய 9ஆம் அதிகாரம், தன்னுடைய 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அதை சொல்லியிருப்பார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 - 18 உங்க வசனத்தில் நோட் பண்ணி வச்சிங்க. எலியா மட்டும் மறுரூபமாகிறது இல்ல, எனக்கு மட்டும் மறுரூபமாகிறது இல்ல, ஜீசஸ் மட்டும் மறுரூபமாகிறது இல்ல. திருச்சபையே சத்தமா சொல்லுங்க, நானும் மறுரூபமாவேன். அல்லேலூயா. என்னையும் மறுரூபம் நம்புறீங்களா? நம்பலையா? நம்பலனா ஒன்று சொல்றேன், கவனிங்க. அம்மாவோட வயிறை இங்கிலீஷ் த womb ஆஃப் த மதர்ன்னு சொல்லும். ஆமென். கரெக்ட் தானே? நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மாவோட கர்ப்ப பை. அதை நான் என்ன சொல்றேன்னா பையூர் அப்படின்றேன். நான் ஊர், அதுதான் அந்த குழந்தைக்கு உலகம். கரெக்ட் தானே? அந்த உலகம் வேற, வெளியில் உள்ள உலகம் வேற. தெரியுமா? அந்த உலகம் ஃபுல்லா தண்ணி தான் இருக்கும். அந்த தண்ணி நம்ம பச்சை தண்ணியில, அது பேர் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். நம்ம பனி குடம்னு சொல்லுவோமா தமிழ்ல? என்ன சொல்லுவாங்க? அதுக்கு பேர் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். அந்த தண்ணி அவ்வளோ சத்தான தண்ணி. அதான் அந்த குழந்தைக்கு உலகம். எத்தனை மாசம்? 10 மாசம், 300 நாள். கரெக்ட் தானே? 290 நாள். அந்த உலகத்துக்குள்ள யாரும் போக முடியாது.
யாரும் வரவும் ஒரு கிருமி கூட போக முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான உலகம். ஒரு ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ் கூட போகாது. போவே போகாது. ஆமென். என்ன ஊர் அது? பையூர். அந்த பையூர்ல 10 மாசம் இருந்தா தான் இந்த பொய்யூருக்குள்ளேயே வர முடியும். அது வேற உலகம். அந்த உலகத்த நீங்க ஸ்கேன் எடுப்பீங்க. இங்கருந்தே கை தட்டி சிரிச்சுப்பீங்க. உள்ளலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பார்க்கலாம். ஆமென். அங்கருந்து தான் நம்மலாம் வெளிய வந்தோம். உங்களுக்கு தெரியுமா அந்த உலகத்துல இருந்தது? தெரியல. உலகத்துல வெளிய வந்தது தெரியுமா? அதான் தெரியும். வெளிய வந்துட்டு இப்ப இருக்கிறோம். ரைட்டா? ஆமென். அந்த உலகத்த நீங்க பார்த்தீங்க. உங்க குழந்தை இருக்கிறத பார்த்தீங்க. உங்கள நீங்க பார்க்கல. யாரோ இருக்கிறத பார்க்குறீங்க. ஸ்கேன் மூலமா பார்க்குறோம், படிக்கிறோம், ஃபீல் பண்றோம். இப்ப பொய்யூர்ல இருக்கோம். இருக்குமா? ஆமென். இந்த உலகம் உண்மதான். நம்ம இத பொய்யூர்ன்னு சொல்றோம். ஆனாலும் இதுவும் உண்மதான். இதுல தான் காலைல 2 இட்லி சாப்பிட்டு வந்தீங்க. சண்டை போட்டு வந்தீங்க. டீ குடிச்சிட்டு வந்தீங்க. பிஸ்கட் சாப்பிட்டு வந்தீங்க. பணம் சம்பாரிச்சீங்க. கோல்டு வாங்கிக்கினீங்க. ஆமென். இந்த பொய்யூர்லேருந்து மெய்யூர் போனோம்னா, திரும்பவும் வேற ஒரு அனுபவம் இருக்கு. அந்த குழந்தை அந்த பையூர்லேருந்து இந்த பொய்யூருக்கு பிறக்கணும். பிறக்கலனா டாக்டர் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. சிசேரியன். அறுத்து எடுத்துறாங்க. அது பேரும் என்ன பேர் தான். குழந்தை பொறந்துச்சா? பொறந்துச்சு. நார்மலா பொறந்துச்சா? ஆபரேஷன் பண்ணி பொறந்துச்சா? எப்படியோ பொறந்துச்சு. பொறந்துச்சா இல்லையா? பொறக்கலனா இந்த பூமியில வாழ முடியாது. கரெக்ட் தானே? ஆமென். அதே போல தான் நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்கலனா, இங்க தான் நம்ம மாற்றோம். என்ன பண்ணலனா? எடுக்கலனா. தானா நீங்க முன் வந்து எடுத்தாலும், இல்ல யாரோ ஒருத்தர், அம்மா ஞானஸ்தானம் எடுக்கலனா நீ அவ்வளவுதான் நம்மள சிசேரியன் மாரி ஞானஸ்தானம் ஃபோர்ஸ் பண்ணி குடுத்தாலும், அந்த ஜீசஸ் விசுவாசிக்கணும்னு சொல்றாரு. எடுக்கவில்லை என்றால் பரலோகத்திலே பிறக்கவே முடியாது. நெறைய பேர் ஏமாத்துறாங்க. ஞானஸ்தானமா? அதெல்லாம் தேவையில்லையே. உலகத்திலே அன்றைக்கு வாழ்ந்த மாபெரும் ரபாய் நிக்கதேமுவை பார்த்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இப்ப சொல்லுங்க, அம்மா வயித்துல பொறக்காம ஏதாவது ஒரு குழந்தை இந்த பூமியில 600 கோடி பேர் வாழறாங்க. ஒண்ணாவது இந்த பூமியில இருக்கா? இருக்குமாப்பா? வர வைக்க முடியுமா உங்களால? எல்லாருமே யார் வயித்துல பொறந்தவங்க தான். ஆமென். அந்த அம்மா வேற யாரும் இல்ல, இயேசு தான். இயேசு வழி இல்லாம யாருமே பரலோகத்துல பொறக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இந்த டிரான்ஸ்பிகரேஷன் ப்ராசஸ், ஜீசஸ் இஸ் கோயிங் டு பி தி ஹெட். இயேசுவின் மூலமாக யாக்கோபே, பேதுருவே, யோவானே, நீ மறுரூபமாக வேண்டும் என்றால் என் மகனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று பரலோக தந்தையினுடைய வார்த்தை வரப்போகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். உடனே யூதர்கள் பைபிள் எடுத்துட்டு வந்துருவாங்க. நாங்கள் மோசேயினுடையவர்கள். உங்க மோசஸ் சல்யூட் அடிச்சுன்னுகிறார் பார் எங்க தலைவர். நாங்கள் எலியாவினுடையவர்கள். நாங்கள் எலியானுடைய சீஷர்கள். உங்க எலியாவே அதை சல்யூட் அடிச்சுட்டு இருக்கார் பார். வண்டர்ஃபுல். எலியாவிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர். ஹல்லேலூயா. எலியாக்கு முன்னாடி, ஆமென், எலியாவுக்கு முன்னாடி 1400 வருஷத்துக்கு முன்னாடி மோசே போயிருக்கார். மோசே மரிச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஆமா. எலியாவுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மோசே மரிச்சிருக்காரு? 1000. அப்ப எலியான்றவன் மோசே வழியில வர பேரன். ஆமென். இயேசுக்கு முன்னாடி எலியா 900 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கார். ஜீசஸ்க்கு முன்னாடி 1900 வருஷத்துக்கு முன்னாடி எலியா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி மோசே. 2 தாத்தாங்களும் வந்து ஜீசஸ்க்கு முன்பதாக நிற்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கு. They were talking with Jesus. Hallelujah. They were talking with Jesus. They were discussing about some plan to Jesus. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தன்னுடைய மிஷன்ல வந்திருக்காரு. நிறைய முறை எருசலேமுக்கு வந்திருக்காரு. இந்த முறை ஏன் வந்திருக்காரு தெரியுமா? திரும்பி போறது இல்ல, சாக போறார். தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார். இயேசு ஒப்பு கொடுக்காம அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒப்பு கொடுக்க போகிறார். இந்த முறை இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு இந்த முறை நடந்து எருசலேமுக்குள் கால் வைக்க போகிற இயேசு. வலது காலை எடுத்து வைத்து வா தலைவா என்று சொல்லுகிறது போல வலது கால் எடுத்து வைத்து எருசலேமுக்குள் கால் வைக்க போகிற இயேசு அந்த இடத்துல இருந்து வெளியே நடந்து வர போகிறது இல்லை. அவர் கதை முடிஞ்சிருச்சுன்னு உலகம் சொல்ல போகிறது. அவர் பரமேறி போய் பரலோகம் வரைக்கும் போயிருக்கார். அல்லேலூயா. ஆமா, உயிர் தெழுந்துட்டார்ல, உயிர் தெழுந்து திரும்பி போகிறார். அவர் கலிலேயாவுக்கு போகிறார், ஸ்பிரிச்சுவலா போகிறார்.
திரும்பி கால் வைப்பாரா? வைப்பாரு. செகண்ட் கம்மிங்ல வைப்பாரு. எங்க இருந்து பரம் ஏறி போனாரோ, அதே ஒலிவ மலை மேல கால் வைப்பார் இந்த முறை. அல்லேலூயா! தன் கால்களை வைத்து திரும்பவும் இந்த எருசலேமை ஆள செய்யப் போகிறார். சரி. வாட் வாஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டிசைபிள்ஸ்? 3 பேர் இங்க பார்த்துட்டு இருக்கான். பேதுரு, யாக்கோபு, யோவான். இயேசு மத்தியஸ்தராய் நிற்கிறார். எலியா, மோசே. இது எலியான்னு எப்படி அந்த 3 பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஏன் இன்னைக்கு மாரி அன்னைக்கு போட்டோ எடுத்து ஒட்டியிருந்தாங்களா? எப்படி தெரிஞ்சிருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டகமயிர் உடை, பிறகு காட்டுத்தேன், வெட்டுக்கிளி, பிறகு அவருடைய முடி. அவரு நசரேய விரதம். மோசேன்னு எப்படி தெரிஞ்சிருக்கும்? வரும்போது 2 கற்பலகையோட வந்திருப்பார். வேற எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? நீங்க பரலோகம் போறீங்க. 2 கற்பலகை வச்சுக்கிறாரு ஒரு தாத்தா, இல்ல ஒரு வாலிபன். 1லேருந்து 5 வரைக்கும் இந்த பக்கம், 6லேருந்து 10 வரைக்கும் இந்த பக்கம். பார்த்ததுன்னா சொல்லுவீங்க. சொல்லுங்க. மோசே. ஒ பெரிய முடி விட்டுருக்காரு. ஒட்டக மயிர்னால செய்யப்பட்டத வச்சிருக்காரு. கையில காட்டுத்தேன் வச்சிருக்காரு. வெட்டுக்கிளி வச்சிருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க? எலியா. கையில சுரமண்டலம் வச்சுன்னுருக்கிறாரு. இவர் நடக்கிறாரா, டான்ஸ் ஆடுறான்னு தெரியல. யார சொல்லுவீங்க? தாவீது. ஜீசஸ் பார்த்ததும் தெரியும். தலையில முள்முடியோட தான் வருவார். அல்லேலூயா. ஜீசஸ் மட்டும் தான் பார்த்ததுமே நம்ம அட்ராக்ட் ஆயிடுவோம். ஜீசஸ் மட்டும் தான் அவரை நம்ம பார்த்ததுமே நமக்கு தெரியும். இவர் எங்க ஆள் மாரி தெரியுதே. இது என்னமோ எல்லாம் ஒண்ணா ஒண்ணு மாரி தெரியுதே. இது என் கை மாரி தெரியுதே, என் தலை மாரி தெரியுது என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசு. நம்ம பேதுரு, யாக்கோபு, யோவான் நம்மள மாரி மனிதர்கள ரெப்ரசன்ட் பண்ணி அங்க நிக்கிறவங்க சொல்றாங்க, ஆண்டவரே இந்த இடம் ரொம்ப புடிச்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரு கூடாரம் போட்டுடலாம். எனக்கு வீடு கட்ட தெரியும். நான் ஒரு டென்ட் போட்டுடுறேன். மோசேக்கு 1, எலியாக்கு 1, உங்களுக்கு 1. நீங்க 3 பேர் இங்கே இருங்க. நாங்க கீழ போய் ஜனங்கள கூட்டின்னு வரோம். மீட்டிங் நடத்துங்க. சாப்பாடு போடுங்க. சாப்பிடுறோம். மீட்டிங் நடத்தலாம். சாப்பிடலாம். போலாம். வரலான்னு ஆசைப்படு. ஹி வாஸ் வெரி ஓப்பன் ஹார்ட்டட் அண்ட் எந்தூசியாஸ்டிக். ஆண்டவரே இப்படியே நடக்கணும். ஆண்டவரே இப்படியே நடக்கணும். ஆண்டவரே இப்படியே நடக்கணும். ஆமென். பயம் வேற வருது. மகிமையின் மேகம் வேற அந்த இடத்துல இருக்குது. அந்த மகிமையின் மேகத்துக்கு ஒரு வேர்ட் இருக்குங்க. ஷெக்கினா மகிமை. ஹல்லேலூயா. இந்த ஷெக்கினா மகிமை தான் எப்போதும் இஸ்ரவேலர்கள் அத ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது அவங்க தனியா வரல. கர்த்தர் வந்தார் என்பதற்கு அந்த ஷெக்கினா மகிமை. நீங்க போய் வீட்ல போய் படிச்சு பாருங்க. யாத்திராகமம் 13, 21, 22. த கிளவுட் ஆஃப் த குளோரி ஆஃப் காட். மகிமையின் மேகம். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். மகிமையின் மேகம் அவர்களோடு கூட இருந்தது. அவங்க எப்பவுமே அதுதான். இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறார். அப்போஸ்தலர் 1:9 அப்படித்தான். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எலியாவும் பரமேறி போகிறார். அக்கினி ரதம், குதிரைகள் அவரை எடுத்துக்கொண்டது. ஆமென். அந்த மேகத்தை அவர்கள் அங்கே காண்கிறார்கள். ஹல்லேலூயா. எக்ஸைட்டடா, எந்தூசியாஸ்டிக்கா, வித் ஃபியர், பயத்தோட பார்த்து கொண்டிருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம். ஆமென். கொஞ்சம் புரிஞ்சுங்க பிள்ளைகளா. பல அனுபவம் உள்ள மக்கள் அங்கே இருக்கிறார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் நம்மள மாரி. அவங்க உடம்புல என்ன ஓடுது? ரத்தம், மாமிசம். இயேசு உடம்புலயும் ரத்தம், மாமிசம் ஓடுது. ஆனா இயேசு இங்க மாறி காட்சியளிக்கிறார். என்னமோ சூரியனே முகத்துல வச்சிருக்க மாரி இருக்காரு. பவர்ஃபுல்லா தெரியிறார். இந்த 3 பேர் தனி. ஜீசஸ் நடுவுல நிக்கிறாரு. இவங்க யோசிக்கிறாங்க, மோசே செத்துட்டாரே, எங்க அடக்கம் பண்ணாருன்னே தெரியலையே. அம்மா, அப்ப செத்து போனவர கூட உயிரா எழுப்பி ஆண்டவர் பேசுவாரா? ரைட். மரணத்தின் உலகம், மரித்தவர்களின் உலகம். அந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அந்த உலகத்தில் ஒருவன் எழுந்து வந்திருக்கிறான். அவன் பேர் என்ன பேரு? மோசே. பரமேறி போயிட்டாங்க, பரமேறி போயிட்டாங்க. 50 தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்கள். 50 பலவான்களை அனுப்புறாங்க. எலியா பரமேறி போன பிறகு எலிசா சொல்லுவாரு, வேணாங்க. இல்ல, நாங்க போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அன்னைக்கு காணாம போன எலியா என்றைக்குமே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு வந்திருக்காரு. இந்த ஹிஸ்டரி, இந்த கதை, இந்த உண்மை இந்த 3 பேருக்கு தெரியும். பார்த்தா காணாமற் போன உலகத்திலிருந்து யார் வந்துகிறது? எலியா. இயேசு. 4 வேர்ல்டா பிரிக்கலாமா? நம்ம உலகம் பேதுரு, யாக்கோபு, யோவான். இயேசு மத்தியஸ்தர். மோசே செத்து போனவர்களுடைய உலகம். எலியா பரமேறியவர்களுடைய உலகம். 4 உலகம் இருக்கு. இந்த 4 உலகத்தையும் ஆளுகிற பரலோகத்திலிருந்து தந்தை குரல் கொடுக்கிறார். whom God is directing. Jews, மோசே சொல்றதை கேளு. sons of the prophets, தீர்க்கதரிசிகள் புத்திரர், எலியா சொல்றதை கேளு. மனிதர்களே, பேதுரு சொல்றதை கேளு என்று சொல்லவில்லை. மனிதர்களே, மறுரூபமானவர்களே, மரித்தவர்களே, என் மகன் சொல்வதை கேளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் தலைவர் இயேசு உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார். இயேசு என்ன சொன்னாலும் அது கட்டாயமாக கீழ்ப்படுகிற ஒரு விஷயமாய். The Father spoke.
It was the divine father. It was your father. It was his father. It was their father. It was Moses' father. It was Elijah's father. It was the everlasting father who is talking to the world to listen to Jesus Christ. Hallelujah. Amen. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? The power of Jesus is all powerful. மறுரூபமான எலியாவோட மறுரூபத்தை காணோம். மரித்த மோசேனுடைய வல்லமையை காணோம். அவர் தான் ஒரு காலத்துல சூப்பர் ஹீரோவா இருந்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான் நின்று கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கு முன்பதாக என் மகனை அபிஷேகித்தேன் என்று சொன்ன அந்த வல்லமை இங்கே விலகிற்று. அல்லேலூயா. ஆமென். முடிஞ்சிங்க. ஜீசஸ் மறுரூபமான அது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அவங்க பார்த்தாங்க, அவங்க பேசினாங்க. இயேசு கிறிஸ்து திரும்பவும் அந்த மறுரூபம் அனுபவம் போனது இந்த 3 பேருக்கு காட்டும்படியாக இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு என் பக்கத்துல நின்னுகிற இயேசு, எங்க ராஜா, எங்க தலைவர் என்றாகிலும் ஒரு நாள் மறுரூபம் ஆவார், என்னையும் மறுரூபமாக்குவார். உங்களை என்னையும் பேதுரு, யாக்கோபு, யோவானோட நம்ம இணைச்சிக்கணும். இந்த இயேசு தானும் மறுரூபம் ஆயிருக்கிறார். சொல்லுங்க, என்னையும் சொல்லுங்க, என்னையும் மறுரூபமாக்குவார். இந்த மறுரூபமான சரீரம் பரலோகம் போய் சேரும். ஆமென். இப்ப ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்க எல்லாருக்கும் கூட இந்த கொஸ்டின் இருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாடு முடியும் போது முடிச்சு வைக்கிறது மல்கியா தீர்க்கதரிசி. தெரியும்ல யார் முடிச்சு வைக்கிறது? மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு யோவான் ஸ்நானகன் வந்து பேட்டிங் பண்ணுவார். நம்ம மொழியில சொல்லணும், யார் வருவாரு? யோவான் ஸ்நானகன் வருவார். அவர் தான் ஸ்டார்டிங் நியூ டெஸ்ட்மெண்டோட ஸ்டார்டிங் பர்சன் யோவான் ஸ்நானகனாய் இருக்கும் என்று சொல்லி மல்கியா பைபிளை மூடுறார். திரும்பி மத்தேயு ஓபன் பண்ண போறார், மார்க் ஓபன் பண்ண போறார். எல்லாம் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகும்போது the first person we are introduced is John the Baptist. இது நடுவில் 400 வருஷம் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. மல்கியாக்கும் யோவானுக்கு நடுவில் எத்தனை வருஷம்? 400 வருஷம். இந்த 400 வருஷத்துல ஏலியா தான் ஃபர்ஸ்ட் வரணும். யார் வரணும்? யார் வரணும்? ஏலியா. யோவான் ஸ்நானகனை பத்தி நம்ம படிக்கிறோம் லூக்கா 1ஆம் அதிகாரத்துல. அவர் என்ன தரித்திருந்தாரு? வெட்டுக்கிளி, காட்டுத்தேன், ஒட்டக மயிர் உடையை தரித்து கொண்டு. ஏலியா மஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். இப்ப இவங்களோட கேள்வி பாருங்க. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது மரித்தோர் எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒரு இடத்துல ஒரு விசாரிச்சு அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டாடி பேசிக்கிறாங்க. செத்துட்டவங்க உயிரா வருவாங்களா? எப்படி எப்படி எப்படி? நீங்க சொல்லுங்க. எப்படி எப்படி எப்படி? கண் முன்னாடி பார்த்தாங்களா? செத்துட்டவங்கள இருந்து யார் உயிரா எழுந்து வந்தது? சொல்லுங்க. மோசே. வெரி குட். அப்போ ஒரு இடத்துல ஒரு பேசிக்கொள்வது, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பராகர் சொல்லுகிறார்களே. 11th verse வேத பராகர் என்னன்னு சொல்றாங்க? எலியா எங்க இருந்து எழுந்து வரணும்? சொல்லுங்க சொல்லுங்க. முந்தி எதுல இருந்து வரணும்? மரித்தோர்ல இருந்தா, மறுரூபமானவர்கள் இருந்தா? இப்போ கன்ஃபியூஷன் தான். செத்து போனவங்கள முதல்ல எழுந்து வருவாங்களா? காணாம போனவங்கள முதல்ல எழுந்து வருவாங்க. 2 பேர் காணாம போயிருக்காங்க. எலியா, ஏனோக்கு. காணாம போயிட்டவங்க. அப்படியே மரித்து போனவங்க யாரு? மரித்தும் காணாம போயிட்டது யாரு? மோசே. மோசையோட பாடி இது வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியல. அப்படி மோசையோட மரணம் அடக்கம் பண்ண இடத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா நீ உலகத்துல நம்பர் 1 புண்ணிய தலமா தான் போயிருந்திருக்கும். ஜீசஸோட காட்டி கொடுத்திருந்தாருன்னா கூட புண்ணிய தலமா போயிருந்திருக்கும். அவங்களாம் காட்டவே இல்லை. தெரியும், இந்த மண்ணுக்குரிய எந்த விஷயமும் உன்னை பரலோகம் கூட்டிக் கொண்டு போகாது. There is no deliverance in the world. There is no salvation in the world. உலகத்துல நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆபத்து காலத்து என்னை நோக்கி கூப்பிடு என்று பரலோகம் கர்ஜிக்கிறது. பரலோக தந்தை நம்மை பார்த்து சொல்லுகிறார். எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. இயேசு இங்க பதில் சொல்லுகிறார். எலியா முந்தி வர வேண்டும் என்றது உண்மைதான், சீர்படுத்துவது சரிதான். ஆனாலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே, அது எப்படி என்றார். To whom are you directing yourself this morning? Are you directing towards Elijah? Are you directing towards Moses? Are you directing towards David? Are you directing towards Jesus? யாரை இன்னைக்கு காலையில டைரக்ட் ஆகிறோம்? ஜீசஸ். அல்லேலூயா. சொல்ல போகிறார், எலியா வர வேண்டும் தான். எலியா வந்தாயிற்று. 13ஆம் வசனத்துல அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எலியா வந்துட்டாரு. யார் வடிவில வந்துட்டாரு? யோவான் ஸ்நானகன் வழியில. ஆமென். யோவான் ஸ்நானகன் வழியில வந்தார். எப்படி வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம்.
பிறந்து வந்தார். யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் எலியாவினுடைய ஆவியை உடையவனாய். யாருடைய ஆவியை உடையவனாய்? எலியானுடைய பிறந்து வந்தார். இங்க ஒரு கன்ஃபியூஷன் வருதே. அந்த எலியாவும் பிறந்து வந்தாரு, இந்த எலியாவும். ஆனா மல்கியா தீர்க்கதரிசி அப்படி சொல்லி, தூதனை அனுப்புவேன், வானத்திலிருந்து வருவார் போல தோணுது. ப்ராஃபஸில குழப்பம் வருது. ஒரு முறை ஒரு மனுஷன் பிறந்தாங்க, பிறந்தவன் மறுரூபம் ஆயிட்டான், அவன் திரும்பி பூமிக்கு வந்து மரிக்கணும், மரிச்சிட்டு தான் போனோம். ஆனா நம்ம பார்க்கிற இந்த எலியா என்கிற யோவான் ஸ்நானகன் 2வது முறை பிறந்த மாதிரி இருக்கே, அம்மா வயித்திலே. 2வது பிறப்பு நம்மளது எது? ஞானஸ்தானம். ஃபர்ஸ்ட் பிறப்பு அம்மா உயிர். இது 2 வருதே. அப்ப யோவான் ஸ்நானகன் ஹாஃப் தான் பண்றாரு. யோவான் ஸ்நானகன் வந்து எலியானுடைய ஆவி உடையவரா இருக்கிறாரு. அந்த ஒரிஜினல் எலியாவும் என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. ஆமென். இயேசு பிறப்பதற்கு முன்பாக எலியாவினுடைய ஆவியை உடையவன் வந்தான். இயேசு ஒலிவமலை மேல கால் வைப்பதற்கு முன்பதாக the original Elijah will ascend from heaven. பரலோகத்திலிருந்து இறங்குவார். வெளிப்படுத்தல விசேஷம் இதை சொல்கிறது. The Elijah will come. ஆமென். பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 2லிருந்து 13 வரைக்கும் படித்தீர்கள் என்றால், பரலோக தந்தையினுடைய 2 சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு எலியா, இன்னொன்னு ஏனோக்கு. 2 பேரும் வருவாங்க. ஏன் 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 சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனாய் பிறந்த அனைவரும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். லாஸ்ட் மறுரூபம் இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் தப்பிப்பாங்க. உயிரா இருக்கிறவங்களே போக முடியும். அது வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணணும்? மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். பைபிள் சொல்லுது, you need to taste the death. என்ன பண்ணுமா? டேஸ்ட். என்னென்னலாம் டேஸ்ட் பண்ணிருக்கீங்க? ரசம், புளி, இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, எத்தனை? 6 சுவையில 6 சுவைகளை டேஸ்ட் பண்ணியிருக்கோம். மரணம் ருசி பார்க்க வேண்டும். ஐயோ பயமா இருக்குயா. அதுக்கு முன்னாடி வசனம் இருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்தவன் மரணத்தை ருசி பார்ப்பதை பற்றி பயமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. The transfiguration is a wonderful subject. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அதை பேசுறதுக்குள்ளே மார்னிங் டியூஷனோட டைம் முடிஞ்சிச்சு. இன்னும் இருக்கிற 5 சப்ஜெக்டை ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன். நம்பர் 2, the difficulty in healing people. மனிதர்கள் உள்ள மக்களுக்கு சுகத்தை கொடுக்கிற டிஃபிகல்ட்டி. ஜீசஸ் மறுரூபமலையில் இறங்கி வருகிறார். ஒரு மாபெரும் ப்ராப்ளம் ஆகிறது. அவருடைய 12 சீஷர்கள்ல 3 பேர் மேல போயிட்டாங்க. ஜீசஸ் மேல போயிட்டாரு. இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 9 பேர் அங்க இருக்கிறாங்க. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். he is having a mute spirit. ஆமென். தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாருமே உதவி செய்யறதுக்கு ஆள் இல்ல. அங்க ஊமையான ஆவி பிடித்த ஒருவன் அங்கே வருகிறான். ஒரு பையன் அங்க இருக்கிறான். அவங்க தகப்பன் அங்கே கூட்டி கொண்டு இருக்கிறான். விடுதலை கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. திருச்சபையை புரிந்து கொள்ளுங்க. எங்க யாருக்கு விடுதலை வேணும்னா, the head of this deliverance institution is Jesus Christ himself. நீங்களும் நானும் நிக்கலாம், ஆர்கியூ பண்ணலாம், கத்தலாம், கலாட்டா பண்ணலாம், சவுண்ட் விடலாம், அழலாம். ஒன்றும் நடக்காத ஆவிக்குரிய உலகத்திலே இயேசு தலைவனுடைய பெயரிலே தான் அங்கே விடுதலை கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. வேத பராகரம் பைபிள் தெளிவா தெரிஞ்சவங்க ஒன்றும் பண்ண முடியல. சீஷர்களால் ஒன்றும் செய்யவில்லை. இயேசு அங்கே வந்து விடுதலை செய்கிறார். இயேசு என்ன பேசுறார் என்பது இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். ஓ ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், விசுவாசம் இல்லாத சந்ததி, ப்ரே பண்ணாத சந்ததியே, பைபிள் படிக்காத சந்ததியே, காணிக்கை கொடுக்காத சந்ததியே, ஊழியம் செய்யாத சந்ததியே, பொறுப்பில்லாத சந்ததியே என்று சொல்லவில்லை. ஒரே வேர்டு சொன்னார். என்ன சொன்னாருங்க? விசுவாசம் இல்லாத சந்ததியே. திருச்சபையே, விசுவாசம் என்பது ஒரு பாடம் என்றால் அந்த பாடத்தில் நமக்கு கடுகளவு மார்க் கிடைத்தால் போதும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு மார்க் கிடைத்தா போதும்? உலக அளவு நீங்க 0 எடுத்துட்டு கடுகளவு மார்க் கிடைத்தால் போதும். விசுவாசம் உள்ள சந்ததியாய் நீங்களும் நானும் மாறுவோம். இன்னும் 2 விஷயம் சொல்வார். இவ்வகையான பிசாசானது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேறொன்றிலும் வெளியே வராது என்று சொல்லி கட்டளை கொடுத்தார். அவன் தகப்பனை பார்த்து கேட்டார், உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? லார்ட் ஹெல்ப் thou in my unbelief என்று சொன்னான். ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று விசுவாசத்துக்காகவும் ஜெபித்தான். அதட்டினார். அது அலறி அடித்து ஓடினது. அந்த மகன் அன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டான். ஹெல்ப் thou in my unbelief. ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உன் விசுவாசத்திற்காகவும் நீ அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஆமென். சீஷர்களுக்கு கேள்வி, ஏன் ஆண்டவரே எங்களால் அதை விரட்ட முடியவில்லை? அவர் சொன்னார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். ஃபாஸ்டிங் இம்பார்ட்டன்ட் என்பதை இயேசு சொன்னார். பிரேயர் இம்பார்ட்டன்ட் என்பதை இயேசு சொன்னார். இந்த பூமியில வாழ்ந்த நாள்ல பல நேரம் இயேசு பிரேயரோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசினார்.
இந்த இடத்துல உபவாசத்தை பத்தியும் பேசு. மீதி இடத்துலலாம் அந்த சீஷர்கள்லாம் சாப்பிடும்போது பயரெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் கூட விசுவாசத்தை பற்றி பேசாது. ஃபாஸ்டிங்கை பத்தி பேசாது. இன்னைக்கு சொன்னார், யூ நீட் டு ஃபாஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு கான்கர் த டெவில். ஏன் கேட்குறீங்களா? சாத்தான் வந்து நம்ம உடம்ப வச்சு தான் நம்மளை அட்டாக் பண்ணும். நம்ம உடம்பு வீக் ஆச்சுன்னா ஸ்பிரிட் ரைஸ் ஆகும். உடம்புல எந்த அளவுக்கு பேசுறீங்க, உடம்புல எந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்றீங்களோ, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல கொஞ்சம் இந்த உடம்பு டேக் ஓவர் பண்ணும். ஃபாஸ்ட் பண்ணும்போது உடம்பு டயர்ட் ஆகும். உடம்பு டயர்ட் ஆகும்போது ஸ்பிரிட் ஸ்ட்ராங் ஆகும். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இயேசு சொன்னார், ஜெபம், உபவாசம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய 3வது பகுதிக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். வாட் வாஸ் ஹிஸ் மிஷன்? மனுஷகுமாரன் அவர் காட்டிக் கொடுக்கப்படுவார், கொலை செய்யப்படுவார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுவார். எத்தனை பேர் இந்த சப்ஜெக்டை ஏற்றுக்கொள்ள போறீங்க? இன்னைக்கு ஏத்துப்பீங்க. அன்னைக்கு உள்ள 12 பேர் ஏத்துப்பாங்களா? நல்ல சாப்பாடு, நல்ல ப்ரொடெக்ஷன், ஒரே ஜாலி. ஆமென். பொறுப்பான தேவன் கூட இருக்கிறார்கள். அதனால எப்படி இருக்கிறாங்க? பொறுப்பு இல்லாம இருக்காங்க. யோவான், உங்க வீட்டுல எப்படி இருக்கிறாங்க? எங்க வீட்லயா? எனக்கு ஏதுப்பா வீடு அப்படின்னு இருப்பான். பேதுரு, உங்க வைஃப், உங்க மாமி எல்லாம் உடம்பு சரியில்லாம இருந்தீங்கன்னா, அப்ப வந்து ஜீசஸ் கூட இங்கே இருக்க. யாரும் உங்களுக்கு சாப்பாடு போடுறீங்க? தலைவர் கொடுக்குறாருன்னு சொல்லியிருப்பான். பொறுப்பில்லாத வாழ்க்கை, ஒரே ஜாலி. தூங்குறான், எந்திக்கிறான், சாப்பிட்றான், படுக்கிறான். இவர் போய் செத்துருவாருன்னா ஏத்துப்பானா? ஜீசஸ் டோல்ட், ஐ ஹேவ் அ மிஷன். தெளிவா புரிஞ்சுங்க. கையில பைபிள் எடுத்துங்க. என் மிஷனை செய்ய நான் வரல, அவரோட மிஷனை செய்ய வந்துக்கிறேன். People who follow Jesus should accomplish his mission. What was his mission? He died for mankind. எருசலேமுக்கு போகிறோம், மரிக்க போகிறோம். காட்டிக் கொடுக்கப்படுவார். துரோகம் இழைப்பார்கள் அவருக்கு விரோதமாக. They did not understand. என்ன நடந்தது என்று அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளவே இல்லை. ஆமென். அவ்வளவுதான். மார்க்கு கொஸ்டின் மார்க் கூட விடுறான். 12 பேர் கூட இருந்தாங்க. அதுல 3 பேர் மறுரூபம் மலை வரைக்கும் பார்த்தாங்க. அவர் சொல்றதை கேட்டுக்கவே இல்லை. ஜீசஸ், நான் சாக போறேன். அப்படியா? ஜீசஸ், நான் 3ஆம் நாள் உயிர் போறேன். அப்படியா? என்னை காட்டி கொடுப்பாங்க. ஓஹோ அப்படி. சரி, இவனுங்க என்ன பேசிக்கிறானுங்கன்னு மார்க்கு காது விட்டு கேட்டா, நீ பெருசா நான் பெருசா? அடுத்த தலைவர் யாரு? ஜீசஸோட அடுத்த அசிஸ்டன்ட் யாரு? யாரு தீர்க்கதரிசி? ஜீசஸ் செத்துட்டாருன்னா சொத்து யார் பேர்ல வரும்? ஜீசஸோட ட்ரெஸ் யார் போடுவா? ஜீசஸோட பேக் யார் எடுத்துக்குவா? இப்படி ஒரு டிஸ்பியூஷன் வருகிறது. ஜீசஸ் அதிகம் சால்வ் பண்ண வேண்டும். அவர்களை கூப்பிட்டார். ஒரு சிறு பிள்ளையை எடுத்துக்கொண்டு வழித்து, இந்த சிறு பிள்ளையை போல இருக்கிறவன் தான் பரலோகத்தில் பெரியவனாயிருப்பான் என்று சொன்னார். The kingdom of God assures, the kingdom of God gives importance to humility. Humility, தாழ்மை. அடிமைதனத்தை சொல்ல, திருச்சபையே, ஊழிய செய்கிற பிள்ளைகளே, நீங்க அடிமையா போயிட்டு நான் தாழ்மையா இருக்கேன்னு சொல்றீங்க. நோ நோ நோ, தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். நீங்க ஃப்ளோர் மேட்டா ஆயிட்டு என்ன எல்லாரும் மிதிக்கிறாங்க, நான் தாழ்மை. நோ நோ, தட் இஸ் டிஃபரெண்ட். ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டியினுடைய எக்ஸாம்பிள் யார்? ஜீசஸ். ஜீசஸை யாராவது பெருசா பேச முடியுமா? கேட்டுக்கிட்டாரா? இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை பதில் கொடுத்தாரு. எக்ஸலண்டா பேசினாரு. ஆனா தாழ்மையாய் வாழ்ந்தார். ஹியூமிலிட்டி. You should become the servant of all. என்னென்ன servanthood ஜீசஸ் கையில இருந்துச்சு? எல்லாருக்கும் சாப்பாடு அவரே அள்ளி கொடுத்தாருங்க. 5000 பேர். சீஷருடைய பாதங்களை கழுவினார். அல்லேலூயா. சிறு பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தி விட்டு சொன்னார், be innocent like this child. Receive me as this child receives me என்று சொல்லி, the servanthood matters. ஊழியம், ஊழியக்காரனாய் இருக்கிறது அவசியம். வேலைக்காரனாய் இருப்பது அவசியம். எல்லாரை விட தாழ்மை உள்ள மனதுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை சொன்னார். இப்படி இருந்தால்தான் நீ பெரியவனாய் மாற வேண்டும் என்பதை அவர் சொன்னார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய செய்தியினுடைய 5th பார்ட்டுக்கு வருகிறோம். இந்த பார்ட் என்னன்னா, the kingdom of God is bigger than as you have understood. நம்ம சபையில இருக்கிறோம். நம்ம சபையோட ஈவெண்ட்ஸ் தான் நமக்கு பெருசு. ஆனா வெளியில போனா நம்மளோட வேற ஈவெண்ட், பெரிய ஈவெண்ட்டை வேற யாரோ பண்றாங்களா இல்லையா? யாருனே தெரியாதவங்க பண்றாங்க. அந்த மாதிரி ஜீசஸே இங்க இருக்காரு. 12 சீஷர்கள் இங்க இருக்கிறாங்க. வேற இடத்துல இந்த 12 பேர் இல்லாம யாரோ ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு அவங்க பேய் பிசாஸ்லாம் ஓட்டினுக்கிறான். அவனும் ஜீசஸை தெரிஞ்சு வச்சுக்கிறான். அது இந்த 12 பேருக்கு தெரியல. ஆண்டவரே சொல்டா. இல்ல ஆண்டவரே, உங்க பேரை சொல்லி அங்க இன்னொருத்தன் பேய் துரத்தினுக்கிறான். இப்படி ஆண்டவரே, நான் இங்க இருக்கேனே. உன்ன மாதிரி 1 கோடி பேர் எனக்கு இருக்காங்க. உனக்கு தெரியலனா அதான் இயேசு. அல்லேலூயா. என்ன மாதிரி பல கோடி பாஸ்டர்ஸ் என் ராஜாக இருக்கிறாங்க. அவர்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தான்.
நான் செய்யாததை அந்த சகோதரன் செய்கிறார், நான் செய்யாததை அந்த சகோதரி செய்கிறார். முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்கெங்க யார் யாரை வச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியாது. அவருடைய ராஜ்யம் பெரியது. ஹிஸ் கிங்டம் இஸ் வாஸ்ட். அது கடுகு செடியை போன்று மிகவும் பெரியது. That is beyond your understanding. அவருடைய ராஜ்யம் என் புரிந்து கொள்வதை காட்டிலும் பெரியது, உங்கள் புரிந்து கொள்வதை காட்டிலும் பெரியது. கர்த்தர் ஆங்காங்கே தன்னுடைய ஊழியக்கார பிள்ளைகளை எழுப்புவார் என்பதுதான் இந்த செய்தி. நம்முடைய 5th பார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய புரிந்து கொள்வதை காட்டிலும் பெரிய ராஜ்யம் என் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய டீச்சிங்ல அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறார். என்னவென்றால் ஜனங்கள் இடறலுக்குள்ளாக போகிறது. இடறுவது அவருக்கு பிரியமல்ல. He doesn't want people to be offended. Amen. Offense. நம்மால யாரும் இடரல் அடைய கூடாது. நம்முடைய வாழ்க்கை நாம் மற்றவர்களை இடரலுக்குள் அனுப்பாதபடி மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற செய்தியை அவர் சொல்லுகிறார். நோ ஒன் ஷுட் பி அஃபெண்டட். யாரையும் ஸ்டம்பிள் ஆக வைக்கக்கூடாது. நம்ம உயிரை கொடுத்து கூட ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தணுமே தவிர ஒருவரையும் இடரலுக்குள்ள தள்ளக்கூடாது. அப்படி தள்ளனா ஒரு டேஞ்சர் இருக்குனார். பாவிகளை கூட அவர் ரட்சித்துடுவாரு. ஆனா பிளான் பண்ணி மக்களை சர்ச்சைக்கு விடாம தடுக்கிறவன், ஊழியத்துக்கு வர விடாம தடுக்கிறவன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவன், சபைகளை அழிக்கிறவன், சபைகளை மூடுறவன், அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்படுறவன் ரொம்ப டேஞ்சர் என்று அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்பதை தெளிவுபட சொல்லியிருக்கார் உலக ரட்சகர். எப்போதும் தெரிஞ்சுங்க, ஆன்டி கிரைஸ்ட், ஆன்டி சர்ச், ஆன்டி இவாஞ்சலிசம் ஓட ஆக்டிவிட்டீஸ்ல செயல்படாதீங்க. பெட்டர் நம்ம அந்த இடத்த விட்டே போயிடுறது நல்லது. அப்படி இருந்தால் யூ நீட் டு ஃபார்பிட் ஹிம், யூ நீட் டு ஸ்டாப் ஹிம். ஏனென்றால் அவனுக்கு ரொம்ப ஈவில் வரும். இப்படி செய்கிறவர்கள் எந்திர கல்லை கட்டிட்டு கடல்ல விழுறதே மேல் என்று இயேசு சொன்னார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? திருச்சபையே, மார்க்கு சுவிசேஷகன் இந்த 50 வசனங்களில ரொம்ப ப்ரிசைஸ்டான நிறைய சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு. நான் மெசேஜ் கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணத்தோட நம்ம போக வேண்டாம். வீட்டில் போய் படிக்கணும். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எதில் வளர்றோமோ இல்லையோ இந்த வார்த்தையில வளரணும். இத்தனை விதைகளை 50 விதைகளை கொடுத்திருக்கிறார். இந்த 50 விதைகளும் இந்த நிலத்துல வளர வேண்டும். நம்ம மனது தான் நிலம். வெளியில நிலம் இருக்கு, மாஞ்செடி வளருது. இங்க நிலம் இருக்கு, அவர் வார்த்தை வளருது. வார்த்தை வளர வேண்டும். லெட் த டிரான்ஸ்பிகரேஷன் சப்ஜெக்ட் க்ரோ இன்சைட் யூ. மறுரூபத்தை பற்றி அதிகமாக தியானிங்கள். அவர்களுக்கு அதிக இணையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவோம். இந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.
அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். கண்ணில் மூடி கத்தனை பார்ப்போம். மார்க் 9 அதிகாரத்தில் அன்பு தகப்பனப்பா, அநேக காரியங்கள் உங்களை ஆண்டவரே எங்களை குறித்து தியானிக்குதான கிருபை தந்தையில் நன்றி அப்பா. இனிமேலும் எங்களோட கூட இருங்கப்பா. இனிமேல் பேசுகிற வார்த்தைகளை பொறுப்பற்று ஆசிரியர் வழி எடுத்துங்க. ஏசுன்னு நல்ல பிதாவே, ஆமென். மார்க் 9:20-23 வரைக்கும். அவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதல் கொண்டே உண்டாயிருக்கு என்றான். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாவது செய்யக்கூடுமா, மனதிறங்கி எங்களை உதவி செய்யணும் என்றார். 23 இயேசு சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசி கூடுமானால் ஆகும், விசுவாசிகனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். ஆமென். இது முதலாவது முறை அவர்கள் அந்த சீசை எடுத்து கொண்டு வர முடியாமல் போகிறது. ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனை விசுவாசித்தால் உனக்கு கண்டிப்பாக ஆகும் என்று அவனுக்கு சொல்லி பின்வரும் வசனங்கள் அவனுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து தேவன் அனுப்புகிறார். இன்றைக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்ப்ப அந்த விசுவாசம் தான். ஏன் நம்ம அநேக முறை நமக்கு கேட்டு ஏதாவது பொருள், ஏதாவது ஆசீர்வாதம் எதுவும் கிடைக்கவில்லை, நாம் மிக சோர்ந்து போகிறோம். வியாதிலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்ல, மகனே நீ விசுவாசத்துடன் இரு, நீ விசுவாசத்திற்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல அந்த சீசரிலிருந்து அவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் நம்ம முழு இதயத்தோடும் முழு ஆத்மோடும் நம்ம விசுவாசிக்கலாமா? கத்தாவே அப்பா, நான் உங்களை நம்புறேன் பார்த்தாக்கப்பனே. ஆண்டவர் உங்களோட வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. ஆண்டவரே நீ தானப்பா சொன்னீங்க, பிசாசுக்கு துரத்துங்கள், ஆண்டவர் வியாதியை சொஸ்தமாக்கும் சொன்னீங்களப்பா. உங்க வசனத்தை நான் நம்புறேன் தகப்பனப்பா. எங்க இடத்துல காணப்படுற அவிசுவாசத்தை நீக்கப்படுதுன்னு கேட்கலாமா? இயேசுவே, எங்க இடத்துல காணப்படுகிற எல்லா அவிசுவாசங்கள் இயேசு நாமத்தை மறைந்து போகட்டும் தகப்பனே. எங்க இடத்துல காணப்படுகிற எல்லா அவிசுவாசங்கள் தகப்பனே, உங்களுக்கு குறித்த கேள்விகள் எல்லா அவசியம் இயேசு நாமத்தால நீங்களை நீக்கி போடுங்க தகப்பனப்பா. ஆண்டவரே, உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவர் நோக்கி கிளம்ப. ஆண்டவர் ஏசப்பா, நீங்க மட்டும் அற்புதம் செய்றீங்களப்பா. உங்களுக்கு அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. நாங்களும் சொந்து போகாமல் மீண்டும் மீண்டும் கேட்டு அந்த விசுவாசத்தினால் அநேக பேரை நாங்கள் வியாதியை சொஸ்தமாக்கணும் தகப்பனே. அநேக பிசாசு பிடித்தவர்களை எங்கள் கைகளை நாங்கள் சுகத்தை கொடுக்கணும் தகப்பனப்பா. அநேக வியாதியஸ்தரை நாங்கள் சொஸ்தமாக்கி இந்த ராஜ்யத்துக்கு அவர்களை நாங்கள் கொண்டு வரணும் தகப்பனப்பா. எங்க இடத்துல காணப்படுகிற எல்லா அவிசுவாசங்கள் இயேசு நாமத்துல மறையிட்டான் தகப்பனப்பா. இந்த நாங்க புது இடத்துக்கு போகிறதுக்கு முன்பாக எங்க இடத்துல காணப்படுகிற எல்லா அந்த அவிசுவாசத்தையும் இயேசு நாமத்துல கேன்சல் பண்ணுகிறோம் தகப்பனப்பா. நாங்க புது இடத்துக்கு போகும்போது புதிய விசுவாசம் நீங்க தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கேட்கப்பா. ஆண்டவர் எங்களை விசுவாசத்தில் நீங்க நடத்துங்கப்பா. நாங்களும் நீங்க செஞ்ச அற்புதத்தை நாங்களும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம கேட்கலாமா? இது நமக்கு ஆண்டவர் கிடைப்பட்ட நேரம். என்னுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யுங்கப்பா. விசுவாசத்தை அதிகரிப்பீராக. எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க அதிகரிங்கப்பா. Lord, give us the faith. Let the faith inside us increase, Lord. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை தேவனாகிய கர்த்தர் நீங்க அதிகரிக்க செய்வீங்கப்பா. அதிகரிக்க செய்யுங்கப்பா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று கொடுத்த ஒரு மிஷன் இருக்கிறது, நமக்கென்று கொடுத்த ஒரு பணி இருக்கிறது. என்னவென்றால், அவரை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். அடுத்தது, பிசாசு பிடித்தவர்களை அந்த தீய அந்த ஆவியின் இடத்துல இருந்து அவர்களை துரத்தி அவர்களை விடுதலையாக்க வேண்டும். அடுத்தது, வியாதியிலிருந்து குணப்படுத்த வேண்டும். இந்த 3 மிஷனை தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த மிஷன், இந்த பணியை நாம் செய்ய வேண்டுமானால் நமக்குள்ள இருக்க வேண்டிய மிக முக்கியமான இன்கிரீடியன்ட், மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? விசுவாசம். விசுவாசம். இந்த விசுவாசத்தை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது to the fullest 100% நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த அற்புதத்தை நம்மால பார்க்க முடியும். நான் சொன்னா நடக்குமா என்று நம்ம சின்ன ஒரு டவுட் இருந்தா கூட அது நடக்காது. நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
இந்த வானம் ஒழிந்து போயிடலாம், இந்த பூமி ஒழிந்து போயிடலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்வோம். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மிஷனை, பணியை நம்ம செய்வோம். இந்த 2025ல இதுவரைக்கும் அவருடைய ஊழியத்தை, அவருடைய பணியை செய்த நாம் தொடர்ந்து 2026ல பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்வோம். அவரை பார்த்து சொல்லலாம், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். Your faith is going to move the mountains before you. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலைகள் போல இருக்கிற தடைகளை உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் அசைக்க போகிறது. கர்த்தருடைய வசனம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். தேவனாகிய ஆண்டவர் நமக்குள்ள விசுவாசத்தை பெருக செய்து வர இருக்கிற 2026ல பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வாராக. In Jesus mighty name, in Jesus most precious name, இயேசுவின் நாமத்தினால பெரிய காரியங்களை நான் இயேசுவுக்காக செய்வேன். சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினால நான் பெரிய காரியங்களை இயேசுவுக்காக செய்வேன். இயேசுவுக்காக போய் பிரசங்கம் செய்வேன். இயேசுவுக்காக போய் பிசாசுகளை துரத்துவேன். இயேசுவுக்காக பல வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவேன். கர்த்தருடைய ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை நான் இயேசுவின் நாமத்தினால செய்வேன் என்று விசுவாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் அப்படியே எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அப்பேற்பட்ட காரியங்களை எங்களுக்கு வாய்க்க செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May the good God bless you. Shalom. Have a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.